தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, புதுச்சேரியிலயும் அவருடைய பிரச்சாரத்த தொடங்கியிருக்காரு. அங்க 2 இடத்துல அவருடைய பிரச்சாரத்த, அவங்களுடைய வேட்பாளர்கள முன்னிறுத்தி ஒரு 7, 8 பேர ஒரே இடத்துல முன்னிறுத்தி தன்னுடைய பிரச்சாரத்த ஆரம்பிச்சு பேசினாரு. அதுல சராமாரியாக பாஜகவையும் சரி, காங்கிரஸையும் சரி, அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? பண்ண தவறிய விஷயங்கள் என்னென்ன? இதெல்லாம் ஏன் பண்ணல? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள அ கோடிட்டு அந்த விஷயங்களெல்லாம் ஏன் பண்ணல? அதாவது நான் போன ஆல்ரெடி வந்த புதுச்சேரிக்கு வந்து சொன்ன விஷயங்கள நீ எல்லா அமைச்சர்களும் சரி, எல்லா தலைவர்களும் சரி, இல்லன்னு சொன்னீங்க. ஆனா அதே விஷயங்கள் தினகரன்ல வந்துச்சு பத்திரிக்கையில. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. காங்கிரஸ முதல் தடவையா அந்த இடத்துல விமர்சனம் செய்தாரு. அதுக்கப்புறம் பாஜகவையும் அந்த இடத்துல விமர்சனம் செய்தாரு. ஆனா, ஆ அங்க ஆட்சி அமைக்கிற முதல்வராக இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் வந்து அவரு விமர்சனம் செய்யல. அதாவது வேற வழி இல்லாம கூட்டணியில இருக்காங்க. இது வந்து ஒன் ஒன்று சேராத கூட்டணிகள் வந்து கூட்டணியில இருக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலா அகைன்ஸ்டா தான் அது வேலை செய்யும். நீங்க அவங்களுக்கு வாய்ப்பளிக்காம, தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பளிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு தமிழக மக்களிடம் கேட்டாரு. தற்பொழுது புதுச்சேரியிலும் அத கேட்க ஆரம்பிச்சிருக்காரு.